எனதன்பு மீனராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தான் நடக்கும். நம்மளோட மீனராசிக்காரங்க மனம் நெகிழும் கருணையுள்ளவங்க. கலை உணர்வு, கற்பனை சக்தி அதிகமா இவங்க கிட்ட இருக்கு. மற்றவர்களின் உணர்ச்சிகளை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இவங்க கிட்ட இருக்கு. சில நேரங்கள்ல கனவுலகத்துல மூழ்கி இருப்பாங்க, ஆனா இதயத்தால வாழ்வாங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ ஒரு தெய்வீக அருளின் அறிகுறிங்க. சமீப காலமா வாழ்க்கையில தடைபடுற மாதிரி இருந்தா கவலை வேண்டாம். சனி பகவானுடைய இடமாற்றம் உங்களுக்கு ஒரு பொற்காலமா அமைய போகுது. தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில், குடும்பம், நட்புன்னு எல்லா விதத்திலையும் சௌபாக்கியம் ஏற்பட போகுது. இந்த வீடியோல சனி பயிற்சியால உங்களுக்கு கிடைக்க போற நன்மைகள், செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தெளிவா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மீன ராசிக்காரர்களுக்கு வணக்கங்க. உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பார்வை இருந்தாலே வாழ்க்கை சிறப்பாயிருக்கும். தன விருத்தி, புத்திர பாக்கியம் உட்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல காலம் பறக்கும். மீன ராசிக்காரங்க அதிர்ஷ்டசாலியா இருந்தாலும் அவங்க உழைப்பு மற்றவங்களுக்கு பயன்படும். ஆனா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது. சனி பகவான் பயிற்சியால அடுத்த 138 நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது. சனி பயிற்சி சாதகமா இல்லைன்னு சொன்னாலும் இந்த நேரம் உங்களுக்கு நல்லா இருக்கும். சனி பகவான் நல்ல வாய்ப்புகளை கொடுப்பாரு. தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில், உத்தியோகம், குடும்பம், நட்புன்னு எல்லாத்திலையும் சௌபாக்கியம் உண்டாகும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். பணவரவு தாராளமா இருக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். புதிய முதலீடுகள் செய்யலாம். பழைய கடன்கள் வசூலாகும். எதிரிகள் பலம் இல்லாம போவாங்க. வீடு வாகனம் வாங்க யோகம் உண்டாகும். மன அழுத்தம் குறைஞ்சு சிந்தனை தெளிவு உண்டாகும். வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க பாராட்டி பேசுவாங்க. சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை அடுக்கடுக்க வழங்க போறாரு. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. சனி பகவான் உங்களுக்கு 15 விஷயங்களை கொடுக்க போறாரு. அனுபவம், ஆளுமையும் அதிகரிக்கும். குடும்பத்துல மனைவி வழியில பணம் கேட்டு வரலாம். பணத்தை சேமிக்க பாருங்க. உடன்பிறப்புகள் கிட்ட விட்டு கொடுத்து போங்க. பிள்ளை பாக்கியம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல இருந்த தடைகள் விலகும். வீடு, வாகனம், நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. பெண்களுக்கு மனநிலை நல்லா இருக்கும். புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. ஆன்மீக பெரியவர்களுடைய சந்திப்பு இருக்குங்க. படிப்புல கவனத்தை சிதறவிடாதீங்க. கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும். விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீங்க. மனைவிக்கு கால்வலி, கழுத்து வலி வந்து போகும். உத்தியோகத்துல மதிப்பு மரியாதை கூடும். தோல் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வரலாம். நீங்க உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க. வியாபாரிகள் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க. பெரிய முதலீடுகள் செய்து மாட்டிக்காதீங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கோங்க. வேலையில சுமை அதிகமாகும். பழைய அதிகாரிகள் மாறி போயிருவாங்க. புதிய அதிகாரிகளால உற்சாகத்தை அடைவீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வரவு அதிகமாகும். தொழில சங்கடங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். எல்லா விதத்திலும் வருமானம் உயரும். வீட்டுல மகிழ்ச்சி இருக்குங்க. நினைத்த காரியங்களை நினைச்சபடி முடிப்பீங்க. முயற்சிகளை கூட லாபமா மாத்திடுவீங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல படிப்படியா நிறைவேற போகுதுங்க. ராசி மண்டலத்துல நம்முடைய மீனம் ராசி 12வது ராசியா இருக்குதுங்க. மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மீனம் ராசியை சேர்ந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மீனம் ராசியில பிறந்தவங்க இயல்பாகவே இரக்க குணம் கொண்டவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகளை நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பேச்சுக்கு திறமை இருக்குதுங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க.
மீனம் ராசிக்காரர்களே, ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிரம்மாண்டத்தையும், சுக்கிர பகவான் பணத்தையும், திடீர் ராஜயோகத்தையும் கொடுப்பாங்க. ராகு மற்றும் சுக்கிரன் கிரகங்களின் பெயர்ச்சி மீனம் ராசியினரின் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த கிரகங்கள் நல்ல நிலையில இருந்தா வாழ்க்கையின் தரம் உயரும். சுக்கிர புத்தி வந்தா யோகம் உடனடியா உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. அது துளி கூட மாற்றம் கிடையாது. ராகுவை கண்டு பயப்பட வேண்டாம். ஏன்னா பெரிய அளவுல சாதிக்க ராகு பகவான் உங்களுக்கு தேவைங்க. மீனம் ராசி காலபுருஷனுடைய 12வது ராசி. இந்த ராசிக்காரங்க அறிவாற்றல் மிக்கவங்க. யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து காரியங்களை சாதிப்பாங்க. வெளிநாடு மற்றும் வெளியூர்ல தொழில் செய்பவர்கள் மீனம் ராசியில இருப்பாங்க. இவங்க அனைவரையும் அனுசரித்து போகும் குணம், ஒழுக்கம், திறமை உள்ளவங்க. ஏழரை சனிய கண்டு மீனம் ராசியினர் பயப்பட வேண்டாம். எல்லாமே நல்லதா நடக்குங்க. மீனம் ராசியினருக்கு கடன், பகை, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம். வேலை மற்றும் தொழில்ல தடைகள் வரலாம். குடும்பத்துல மனம் வருத்தம், சொத்து பிரச்சனைகள், வண்டி வாகனத்துல செலவுகள் ஏற்படலாம். ஆனா ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் போன்ற கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்தா, கெட்ட கிரகங்கள் கெட்ட நட்சத்திரத்துல போனா ராஜயோகம் உண்டாகும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துள்ளி கூட இடம் கிடையாதுங்க. மீனம் ராசியினருக்கு வெளிநாடு செல்லும் யோகம், இடம் மற்றும் பூமி வாங்கும் யோகம் உண்டுங்க. வண்டி, வாகனம், வீடு வாங்கலாம். வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பிப்ரவரி மாதம் முடிகிறதுக்குள்ள வேலை மற்றும் தொழில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வங்கியில கடன் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த மன வருத்தம் நீங்கும். திருமணத்துல இருந்த தடைகள் நீங்கும். லாட்சி யோகம் உண்டு. கமிஷன், வியாபாரம், நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் துறைகள் சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே சூப்பரா நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப் போகுது. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. நம்மளோட மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் பூரட்டாதி 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் சிலருக்கு புதிய பதவி, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது. உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். மிகவும் கவனமாக பேசுவதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நன்மை தருங்க உங்க வாழ்க்கைக்கு. குடும்பத்துல சுபகாரியங்கள் இந்த மாதம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க. இந்த மாதம் திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கும். மனசுல இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள் இருக்கும். பெண்களுக்கு மற்றவர்கள் செயல்களால திடீர் கோபம் உண்டாகலாம். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வீண் செலவை குறைப்பது நன்மை தரும். குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகிறது. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. உங்களுக்கு இந்த மாதம் அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க.
இந்த மாதம் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை தரும். வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். அரசியல்ல உள்ளவர்கள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம், கவனம் தேவை. வாடிக்கையாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசாம சாந்தமாக உரையாடுறது வியாபார விருத்திக்கு வழிவகை செய்யுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. தன்னை விட பிறர் நலனுக்காக உழைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. இந்த மாதம் நல்ல பலன்களை அனுபவிக்க போறீங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரப்போகுது. நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாக போகுது. சுக்கிரனின் சஞ்சாரத்தால் எல்லா விதமான வசதிகளும் உங்களை தேடி வரப்போகுது. தேடி போனதும் தானாகவே வந்து சேரப்போகுது. அறிவுத்திறன் அதிகரிக்க போகுது. நெருக்கமானவர்களுடன் இனிமையான பேசி பொழுத கழிக்க போறீங்க. உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்க போகுது. மதிப்பு கூட போகுது. தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறப்போகுது. வாடிக்கையாளர்கள் மத்தியில் உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெற போறீங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டெல்லாம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்க போகுது. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூட போகுது. பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க. தங்க நகை சேரும் காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது. பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிக்க போறீங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூட போகுது. கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்க போகுது. உங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்க போகுது. முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்க போகுது. உங்களுடைய பேச்சால ஆதாயம் உண்டாக போகுது. பணவரத்து கூட போகுது. காரியத்தடை நீங்க போகுது. செல்வம் சேரப்போகுது. செல்வாக்கு உயரப்போகுது. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியான பொழுத கழிக்க போறீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசி விடுவீங்க. அதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். கவனமா இருந்துக்கோங்க. வழக்கத்தை விட செலவு கூடும். சிக்கனமாக செலவு பண்ண கற்றுக்கோங்க. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுக்கடுக்கா இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு
வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.